ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓட்டிங்கில் வந்து யார் யாரெல்லாம் என்னென்ன பொசிஷனில் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு பார்வதியும் அமிர்தினும் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதாவது இந்த முடிவாச்சு கடைசி வரைக்கும் இருக்குமாங்கிறத பார்ப்போம். ஸோ எனக்கு ஒரு லாஸ்ட் ஹக் ஒன்று வேணும் அப்படின்னாரு. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து முடித்தோடனே இனிமேல் நான் சொல்கிறேன், நம்ம ஏதாவது தனியாக விளாட்லாம். ஸோ நீ உன் கேம் ஆடு, நீ நான் என் கேம் ஆடுறேன், ஓகே தானே அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டாங்க 2 பேரும். சரி இவங்க அம்மா இருக்கிறதுனால இதை பேசுகிறாங்களா? ஏன்னா எங்கள் அக்காவும் வந்து பார்வை அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஐயோ நீ வெளியே வாட போனேன்ட்டா. அதே மாதிரி நான் வெளியே போய் பார்த்துக்கல எதுனாலுமே, இங்கே இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது நமக்கு டைமு. ஸோ கண்டிப்பாக கேம் ப்ளே பண்ணலாம் ஓகேவா அப்படின்ற மாதிரி வந்து அவனாக கேட்குறப்ப கம்பெனி நின்று பாரதியும் வந்து சரின்ட்டாங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ இனிமேல் இவங்க 2 பேரும் தலைவிக்கிட்டும் நல்லா ஒட்டிக்கிட்டும் இருக்காமல் கேமில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். நம்பலாமா மக்களே? நம்பலாம் இல்லை, நம்பலாம், ஆனால் நம்ப முடியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ இட்ஸ் ஓகே. பட் என்ன இன்றைக்கி நடந்துச்சு லைவில்? பயங்கரமாக வந்து 3 ஃபேமிலி என்ட்ரி ஒரே நேரத்தில், ட்ரையாங்கிள் ஃபேமிலியே ஒன்றா இறக்கி விட்டாங்க. காலையில் பாரு, அடுத்து மதியானம் ஆரோ, அடுத்து நைட்டு வந்து கமருதீன். ஸோ இன்னும் விக்கல் சீக்கிரம் சுபிக்ஷா மட்டும்தாங்க. அதோட இந்த டாஸ்க் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஃப்ரீஸ் டாஸ்க்கும் முடிஞ்சிருச்சு. எவ்வளோ வேகமாக அந்த பிக் பாஸ் வந்து போகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. டிக்கெட்டு ஃபினாலே தான் ஒரு வாரம். அடுத்து ஓல்டு கண்டஸ்டன்ஸ் வந்துட்டாங்கன்னா சரசரசரன் டைம் போயிடும். அடுத்து ஃபினாலே வீக்கு, அவ்வளோதான். பிக் பாஸ் அனுபவம் இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் மாதிரியே இல்லை. அதுதான் வந்து யதார்த்த உண்மை. என்னை பொறுத்த வரைக்கும் யதார்த்தமான உண்மை அதுதான். பிக் பாஸ் மாதிரியே ஒரு ஃபீல் கூட இந்த வட்டம் இல்லை. ரிவ்யூவருடைய வேதனை அது உங்களுக்கு தெரிகிறதுக்கு இதெல்லாம் மக்களுக்கு இன்னும் பெருசாக வேதனையாக இருக்கும். இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் பயங்கர டிசப்பாயிண்ட். நான் நிறைய பேர்கிட்ட பேசினேன், எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா டிசப்பாயிண்டட் தான் இந்த சீசன். ஒரு பிக் பாஸ் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இல்லை, வெறும் பாரு திவாகர் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. மற்ற யாருமே அந்தளவுக்கு எதுவும் பண்ண மாதிரி தெரியலன்னு நிறைய பேர் பேசியிருக்காங்க. இட்ஸ் ஓகே. இப்போ நம்ம ஓட்டிங் பற்றி வருவோம். ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் அன்அஃபிஷியலில் வினோத் அவர்கள் 1,40,000 வாக்குகள் பெற்றிருக்கிறார். அடுத்து திவ்யா அவர்கள் 92,000 வாக்குகள் பெற்றிருக்கிறாருங்க. கிட்டத்தட்ட 50,000 வாக்குகள் டிஃப்ரென்ஸ் வந்துருச்சு. யாருக்கு? நம்ம வினோத்துக்கும் திவ்யாவுக்கும். அடுத்த இடத்தில் பாரு இருக்கிறார்கள். ஸோ பாருக்கும் திவ்யாவுக்கும் 25,000 வாக்குகள் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, அன்அஃபிஷியலில் திவ்யா 2வது இடத்துல, 3வது வந்து பார்த்திங்கன்னா பாரு. அடுத்து 4வது இடத்துல கனி திடீர்னு வந்திருக்காங்க. எப்படா அது அப்படின்ற மாதிரி நமக்கே வந்து ஒருவேளை கோடை வந்து தப்பாக போட்டாங்களா அப்படிங்கிறது தெரில. சரியா? நான் வந்து அஃபிஷியலில் கேட்டப்போ அது வேறு மாதிரி இருந்தது. அதை பற்றி நம்ம பேசுவோம். 5வது அரோரா. அடுத்தது பார்த்திங்கன்னா 6வது நம்ம சாண்ட்ரா. ஓட்டு வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா கனிக்கும் அரோராவுக்கும் கிட்டத்தட்ட 3,000 ஓட்டு வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி சாண்ட்ராவுக்கும் அரோராவுக்கும் ஒரு 2,000 ஓட்டு தான் வித்தியாசம். கனி வந்து பார்வதியை முந்தி போயிடுவாங்க போல், போகிற போக பார்த்தா பயங்கரமான கேம் ஆடிட்டு இருக்காங்க உள்ள அப்படின்றதுனால அன்அஃபிஷியலில் பறக்குது அப்படிங்கிறது இதுலேருந்தே தெரியுது. அன்அஃபிஷியல் ரொம்ப ஃபேக்காக இருக்குன்ட்டு நான் தான் சொல்கிறேன்ல, வெரி வெரி ஃபேக் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து சபரிக்கு அடுத்து விக்ரமுக்கு அடுத்து அமித்துக்கும் விக்ரமுக்கும் கிட்டத்தட்ட 20 வாக்குகள் 30 வாக்குகள் தான் வித்தியாசம். அடப்பாவி, விக்ரமோடைய கேம் அப்படி முடிஞ்சிருச்சா சோழி? அடப்பாவி, கனி எங்கேயோ போயிட்டாலே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்து கீழே சுபிக்ஷாவுக்கு கேம் முடிஞ்சு நாரி கிடக்கு. யாராவது தூக்கி விடுவீங்களா அப்படின்ற மாதிரி அந்த அம்மா வந்து கதறுது. பாவம் சுபிக்ஷா, மீனவ பொண்ணு கடல் பொண்ணுன்ற மாதிரி. பரவாயில்ல, ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்காச்சும் அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சில்ல, அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ இந்த வாரம் ஒரே விஷயம் தாங்க, சுபிக்ஷா வந்து போகிறாங்கன்னு வைங்களேன். அடுத்த வாரம் 2 இருக்கும். ஸோ அமித்தும் விக்ரமும் போவாங்க. ஓகே, டிக்கெட்டு ஃபினாலே வாரம் முடிஞ்சவொடனே அடுத்து ஒரு டபுள் எலெக்ஷன் இருக்கும். ஸோ சபரியும் சாண்ட்ராவும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி போய்ட்டான் டாப் 6 கமருதீன், அரோரா, கனி, பாரு, திவ்யா, வினோத். டாப் 6 இதுதான் வரும். அதில் கேஷ் பாக்ஸ் அரோரா எடுத்துகிட்டு போனாலும் டாப் 5குள்ளே கனியை கொண்டு வந்துடுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. வெரி குட். இதில் கமருதீன் கானா வினோத்தில் டிக்கெட் எவனாவது எடுத்துட்டான்னா பிரச்சனை இல்லை. சபரி டிக்கெட் டு ஃபினாலே எடுத்துட்டான்னா சபரி உள்ளே வந்துடும். ஸோ சபரி உள்ளே இருப்பான், கனியும் உள்ளே கொண்டு போவாங்க, அரோரா வெளியே எடுத்துருவாங்க. பாரு, திவ்யா, வினோத். சபரி, கனி, பாரு, திவ்யா, வினோத்.
சபரி வந்தான்னா டிக்கெட் வந்து சபரி எடுக்காமல் கமருதீன் எடுத்தானா கமருதீன் வருவான், அவ்வளோதான். டாப் 5 ஈஸியாக ஃபில்டர் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? அப்போ கனியை கொண்டு வர போகிறாங்களான்றீங்களா? பின்ன அதானே உலக வழக்கம். கனி வந்தால் தானே வேறு லெவலு. சும்மா கொடுக்க முடியுமா? கனி உறுதின்றீங்க, கனி உறுதி. வினோத், திவ்யா, பாரு, கனி உறுதி. 5வது வரப்போகிறது தான் கமருதீனா இல்லை இதான் தெரில, அவன் பேர் என்ன, சபரியான்னு தெரில. டிக்கெட் ஃபினால யார் வின் பண்ண போகிறான்ட்டு அது ஒன்று தான் கொஞ்சம் இருக்குது. மிச்சம் தூக்கி போட்டுருவாங்க, டப்பு டப்பு டப்புன்னு அடுத்து போயிடும். இட்ஸ் ஓகே. ஸோ இந்த கேம் முடிய போகுது அப்படிங்கிறது தான். சரி, அஃபிஷியல் மேட்ருக்கு வருவோம். வினோத் அவர்கள் முதலிடத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படிங்கிறது தான் அஃபிஷியல் ஓட்டிங்கில். 2ஆம் இடத்துல பாரு வந்துட்டாங்க. ஸோ திவ்யா வந்து இப்போ 3ஆம் இடம். ஏன்னா அவங்களுடைய அம்மா வந்துட்டு இன்றைக்கி பயங்கர பாசிட்டிவாக பாருக்கு வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் திவ்யாவை ரொம்ப கீழே தள்ளி நான் கேட்டேன் ஓட் பர்சன்டேஜ் எவ்வளோன்ட்டு, அது ரொம்ப கம்மி தான் அப்படின்றாங்க. திவ்யாவுக்கும் பாருக்கும் நல்ல ஒரு லீட் எடுத்துட்டாங்களாம். பாரு ஒரு 1000-1500 ஓட்டு தாண்டி போயிடுச்சு போல தெரியுது லீடிங். ஸோ வேறு லெவல். ஸோ திவ்யா வந்து 3ஆம் இடத்துல இருக்காங்க இப்போது. கனி வந்து 4ஆம் இடம் கிடையாது. அரோரா 4ஆம் இடத்துல இன்னமும் இருக்காங்க அஃபிஷியலில். சரியா? கனி ஆனால் 5ஆவது இடத்துல இருக்காங்க. சாண்ட்ரா கிடையாது, சாண்ட்ரா போயிட்டாங்க கீழே. ஸோ கனியை உள்ளே புஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. வேறு லெவலில் கனியை அஃபிஷியல்லையும் புஷ் பண்ணுறாங்க, அன்அஃபிஷியல்லையும் புஷ் பண்ணுறாங்க. ஆனால் அன்அஃபிஷியலில் 4ஆவது இடத்துல இருக்காங்க. சரியா? ஆனால் அஃபிஷியலில் 5ஆவது இடத்துல இருக்காங்க. 4ஆவது இடம் அரோரா, 3 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யா, 2 பாரு, வினோத். வினோத் வின்னர், பாரு ரன்னர். அவ்வளோதான், கேமோட டைமென்ஷன் முடிஞ்சு போச்சு. இனிமேல் மாறணும்னா இவங்க 2 பேர் பிரிஞ்சிருக்காங்கல்ல, அவங்க ஏதாவது ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஏதாவது கண்டென்ட் பண்ணி கமருதீன் வந்து வின்னர் ஆகிறதுக்கோ இல்லை பாரு வந்து வின்னர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் இப்போதைக்கு நமக்கு கிடைக்கிற தகவல். ஓகே. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை டீகோட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட். இப்போது ஒரு டாஸ்க் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து ஸ்பான்சர் டாஸ்க்காக என்ன அப்படிங்கிறத ஒரே நிமிஷம் இருங்க பார்த்துட்றேன் லைன்லேயே. எதுவும் ஸ்பான்சர் டாஸ்க்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸ்பான்சர் டாஸ்க் தான். ஸோ அதனால் அதை இன்னும் பெருசாக நம்ம எடுத்துக்கிட்டு இது பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேம் டைமென்ஷன் இனிமேல் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. சரியா? வினோத் வின்னருங்கிறது மாற்று கருத்தே கிடையாது. ரன்னர் தான் யாருங்கிறது இன்னும் குழப்பமாக இருக்குது. இவங்க போகிற வேகத்தை பார்த்தா கனியை கூட ரன்னர் ஆக்கிடுவாங்க போல தெரியல. ஸோ அதனால் அது ஒன்று தான் இருக்குது. வெளியேற்றம் சுபிக்ஷாவா விக்ரமா அப்படின்ற மாதிரி தான் போகுது. அமித் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் கிடையாது, அடுத்த வாரம் தான். ஸோ விக்ரம் தூக்கினாலும் தூக்கிடுவாங்களோ சுபிக்ஷா டிக்கெட் ஃபினால் வச்சுட்டு. ஆனால் விக்ரம் வந்து ஆனால் பேலன்சிங் டாஸ்க்லாம் விக்ரம் பண்ண மாட்டார், பேலன்சிங் வச்சா கரெக்டாக. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த வட்டம் எத்தனை பேர் இருக்காங்க? 11 பேர் இருக்காங்க. ஒரு ஆள் எவிக் பண்ணால் 10 பேர் டிக்கெட் ஃபினால் டாஸ்க் எப்படி நிற்பாங்க அவ்வளோ பேர்? எனக்கு தெரிஞ்சு 2 எவிக்ஷன் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? பார்ப்போம் என்னென்னு, எனக்கு இன்னும் சரியாக தெரியல. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் சூப்பரான அடுத்த வீடியோ சந்திக்கும். அது வரைக்கும்